Dear aspirants, welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன் அதாவது அளவியல். இந்த அளவியல்ல உருளை, கூம்பு, கோளம் அதோட பக்கப்பரப்பு, புறப்பரப்புக்கான சம்ஸ்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகேவா? அது உருளைக்கான வலைபரப்பு, மொத்த பரப்பு, வலைபரப்பு புறப்பரப்பு ஒண்ணுதான். பாருங்க, வலைபரப்பு உருளைக்கான வலைபரப்பு ஃபார்முலா, அதே மாதிரி 10 மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வலைபரப்பு ஃபார்முலா பாருங்க, 2 × πr/h. 2 πr/h அதான் நமக்கு என்ன வலைபரப்போட ஃபார்முலா. அதாவது உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னா 2 × πr/h. அதே மாதிரி மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு, வலைபரப்புனா LSA லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதே மாதிரி மொத்த பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது TSA மொத்த பரப்பு. இதோட ஃபார்முலா 2πr × h+r, 2πr × h+r. இதான் நமக்கு என்னன்னா உருளை வடிவோட வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πr/h. அதே மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr × h+r. ஃபார்முலாஸ் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும் ஃபார்முலாஸ். அதாவது என்னன்னா அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரியலன்னா அவளால் சம் போடவே முடியாது. ஸோ எல்லா ஃபார்முலா புக்கில் இருக்க எல்லா ஃபார்முலா நம்ம அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இல்லை என்ன கேட்டிருக்காங்க, வலைபரப்பு. அது என்ன கொடுத்தாங்க, உயரம் கொடுத்தாங்க. உயரம் என்ன, h = 20 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். அதே மாதிரி அடிப்புற ஆரம் r = 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது, 2πr/h. 2πr/h. ஃபர்ஸ்ட் உருளைனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. உருளைனா இது நமக்கு என்ன உருளை, அதாவது சிலிண்டர். ஓகேவா? உருளைனா நமக்கு என்னது சிலிண்டர். ஓகே, இது நமக்கு என்னது h. இது என்னன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன r, இது h, இங்கே ஒரு மேலே ஒரு r இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன, ஏன்னா கீழே ஒரு வட்டம் மேலே ஒரு வட்டம், அதனால 2πr. வலைபரப்பு பாருங்க, இங்கே ஒரு வட்டம் இருக்கு, அதாவது வட்டத்துலேருந்து, அதனால நம்ம 2πr. நமக்கு என்ன வலைபரப்புனா இது, அதாவது சுற்றி இருக்க அந்த பக்கத்தோட, அதாவது பக்கத்தோட பரப்பு தான் என்ன வலைபரப்புன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறதை விட்டுணும், கீழே விட்டுணும் 2πr/h. இங்கேருந்து என்னன்னா அந்த 2πr ரவுண்டாக போயிட்டுனா இதோட ஹெச்சோட நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு வலைபரப்பு கிடைச்சிடும். ஸோ அதான் வலைபரப்பு ஃபார்முலா. வலைபரப்பு = 2πr/h. ஸோ 2 பெருக்கல் பையோட வேல்யூனா 22/7, ஆரோட வேல்யூனா 14 பெருக்கல் ஹெச்சோட வேல்யூ 20. ஸோ 1 7s are 7, 2 7s are 14. பாருங்க, 2 பெருக்கல் 22, 2 22s are 44. எங்க 2 பெருக்கல் 20, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 40. 2 பெருக்கல் 20 40. இப்போ 4 44 எவ்வளோன்னு பார்க்கணும். பாருங்க, 4 4 16, 4 4 16, ரிமைனிங் 1. அதே மாதிரி 4 4 16, 16 1 17. அப்போ 1760 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குது, 0 அப்படியே போட்டுக்கலாம். 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது என்ன வலைபரப்பு 2πr/h. 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் 14 பெருக்கல் 20. ஓகேவா? இப்போ 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன, மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா அது சிலிண்டரோட எல்லா சைடுமே, அதாவது இங்கே வலைபரப்போட என்ன சேர்த்திக்கணும், மேலே இருக்க பரப்பை சேர்த்திக்கணும். அதாவது மேலே என்னென்ன இருக்குது, மேலே 2 வட்டம் இருக்குது, அந்த வட்டம் மொத்த புறப்பரப்புனா எல்லாருடைய பரப்பு சேர்த்து தான் நமக்கு மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA. அதோட ஃபார்முலா என்ன, 2πr × h+r. 2πr நமக்கு 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் ஆரோட வேல்யூ என்ன, r 14 பெருக்கல் உள்ள h+r, அதாவது 20 பெருக்கல் 14. ஓகேவா? அதான் 2πr × h+r. பாருங்க, இங்கே என்ன பண்ணலாம், 1 7 2 14, இங்கே 20 + 14 நமக்கு என்னது 34. அப்போ 2 பெருக்கல் 22 44 எழுதிக்கலாம். பெருக்கல் 2πr × h+r. ஓகேவா? என்னன்னா 2 பெருக்கல் 22. அதே மாதிரி இங்கே பெருக்கல் என்ன இருக்குது, 34. 20 பெருக்கல் 34, 2 34 68. ஓகேவா? பாருங்க, 2 22 44. இங்கே 2 பெருக்கல் 20 +
14 34. அப்போ 2 34 என்னன்னா 68 எழுதிக்கலாம். ஸோ 44 பெருக்கல் 68 பெருக்கலாமா பாருங்க, 44 பெருக்கல் 68, 4 8 32, மீதி 3, அதே மாதிரி 8 4 32, 32 3 35, 4 6 24, ரிமைனிங் 2, அதே மாதிரி 4 6 24, 24 2 26 பாருங்க, 2 5 4 9, 3 6 9, இங்கே 2, 2992 சென்டிமீட்டர். அப்போ 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பாருங்க, அப்போ என்னன்னா வலைபரப்புங்கிறது என்ன 1560 சென்டிமீட்டர் ஸ்கொயர், மொத்த புறப்பரப்புங்கிறது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஆன்சர். ஸோ உருளையினோட வலைபரப்பு மொத்த பரப்பு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. 2πr/h வலைபரப்புக்கான ஃபார்முலா, 2πr × h+r மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன கனளவு பார்ப்போம், அதுவும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கனளவு ஃபார்முலா படிச்சுக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஓகே, உருளையின் விட்டம் காண்க. வலைபரப்புக்கான ஃபார்முலா, உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்னது? 2πr/h. ஸோ அதெல்லாம் 6 ஆரம் தான் இருக்கு. நம்ம ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம விட்டத்துக்கு மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வலைபரப்பு இஸ் ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 88 சதுர சென்டிமீட்டர், ஸோ 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2 × πr/h. அது நமக்கு எதுக்கு ஈக்குவல்? 88க்கு ஈக்குவல். பாருங்க, அப்போ 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் ஹார்ன் வந்து அப்படியே வச்சுக்கலாம், பெருக்கல் ஹெச். ஹெச் என்னது நமக்கு? ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ ஹெச் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 14. ஸோ இஸ் ஈக்குவல் டு 88. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதாவது விட்டம் தான் கண்டுபிடிக்கிறோம். விட்டம்னா என்ன? டி இஸ் ஈக்குவல் டு 2r. டி இஸ் ஈக்குவல் டு 2r. அதனால 2 ஆரையும் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். 2r இஸ் ஈக்குவல் டு, மீதி இருக்கலாம் கொண்டு போயிடலாமா, 88 பெருக்கல் இந்த 22 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கலாக மாறுமா, தலைகீழியாக மாறிடும். ஸோ 88 பெருக்கல் 7 டிவைட் பை 22. இந்த 14 பெருக்கலுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் வந்துடும். எங்க பாருங்க, ஓரே 7 2 14, ஓரே 7 2 14, இங்கே ஓர் 22 22, 4 22 88, ஓர் 2 2 2 4. அப்போ 2rங்கிறது நமக்கு என்னது? டயாமீட்டர். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 2r, டின்னு எழுதிக்கிறேன். என்ன நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு? 2. டி இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். டி இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது? 2 சென்டிமீட்டர். ஓகேவா? பாருங்க, 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. வலைபரப்பை 88 சதுர சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஹெச் 14 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இருக்கோம். வலைபரப்புக்கான ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா டி கிடைக்குது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் சம், கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவம் கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கூம்புக்கு நம்ம என்னன்னா வலைபரப்பு மொத்த பரப்பு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். வலைபரப்பு ஃபார்முலா பாருங்க, கூம்பு என்ன சொல்லுவோம்? கோன். என்னது? கோன். ஸோ வலைபரப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA. ஓகேவா? வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது? πr/l. அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னது? πr × l + r. ஓகே, πr × l + r. அதான் என்னன்னா மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா πr × l + r. அதே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl. ஃபார்முலா நல்லா படிச்சுக்கணும். இங்க இந்த எல்லுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் உயரம், கூம்பின் சாய் உயரம். அந்த சாய் உயரம் கொடுக்கல, வெறும் ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா L is equal to square root of h கொடுத்தாங்க h² + r², h² + r². இது என்னன்னா நமக்கு சாய் உயரத்துக்கான ஃபார்முலா தான் L. இந்த L கொடுக்காம கூம்புல வெறும் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்னன்னா L is equal to h² + r². இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா நம்ம இப்போ சம் போட போறோம். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால பாருங்க, h கொடுத்துருக்கா நம்ம எது எப்படி எல்லாம் மாற்றணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவம் கூடாரம் உருவாக்கப்படுகிறது. அதாவது அந்த துணி இருக்கும்ல, கித்தான துணி, அந்த துணி வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க. ஏன்னா 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர். அதாவது கித்தான் எப்படி இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கு.
அதோட அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது செவ்வக வடிவ கித்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவ கித்தானை வச்சு ஒரு கூடாரம் கூம்பு வடிவ கூடாரத்தை உருவாக்குறாங்க. அந்த கூம்பு வடிவ கூடாரம் எப்படி என்ன அளவுல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரத்துல இருக்கு அந்த கூம்பு வடிவ கூடாரமானது. அந்த செவ்வக வடிவ கித்தானோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், அதோட நீளம் நமக்கு தெரியல. ஆனா அதை வச்சு நம்ம கூம்பு உருவாக்கணும்னா இந்த அளவு உருவாக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த கித்தானோட பரப்பு, அதாவது செவ்வக வடிவ கித்தானோட பரப்பும் இந்த கித்தானோட கூம்பு வடிவத்தின் பரப்பு நம்ம என்ன ஈக்குவல் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த துணியை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் கூம்பு உருவாக்குறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி என்ன எடுத்துக்கலாம் ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7 மீட்டர் ஆரம் கூம்பு இருக்கு, அதாவது கூம்புக்கு என்னது r is equal to 7 மீட்டர், அதே மாதிரி h is equal to 24 மீட்டர் 24 மீட்டர் உயரம் h 24 மீட்டர் உடைய ஒரு கூம்புடைய கூடாரம் உருவாக்கப்படுகிறது. பாருங்க r 7 மீட்டர் h 24 மீட்டர். நமக்கு ஒரு வளைபரப்புக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னது பை ஆர் எல், எல் வேணும். எல்லுங்க என்ன சொன்னா சாய் உயரம். அந்த சாய் உயரத்துக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். பாருங்க நமக்கு இங்க h தெரியும் r தெரியும், ஸோ கண்டுபிடிக்கலாம். h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24, h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் எவ்வளோ 7 ஸ்கொயர். பாருங்க அப்போ என்ன கிடைக்கும், நம்ம 24 ஸ்கொயர் பண்ணால் முன்னே சொன்னால் 1லேருந்து 30 வரைக்கும் நமக்கு என்ன ஸ்கொயர் நிமிஷம் மனப்பாடமாக பண்ணியிருக்கணும். பாருங்க 24 ஸ்கொயர்னா 576 பிளஸ் 7 ஸ்கொயர்னா 49. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 536 பிளஸ் 49 கண்டிப்பாக என்ன நமக்கு ஸ்கொயர் நம்ம தான் கிடைக்கும். கூட்டுங்க 6 9 பிளஸ் 6 பிளஸ் 9 15, ரிமைனிங் 1 பிளஸ் 7 8 8 பிளஸ் 4 2, ரிமைனிங் 1, அப்போ 1 பிளஸ் 5 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. இதுக்கு நம்ம ரூட் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் 25. ஓகேவா, 25 ஸ்கொயர் நமக்கு என்ன 625. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25. முன்னே சொன்ன அதாவது இந்த செவ்வக வடிவ துணி வச்சு நம்ம என்ன பண்றாங்கன்னா நமக்கு இந்த கூம்பை உருவாக்குறாங்க. ஸோ அந்த செவ்வக வடிவ கித்தானின் பரப்பு, அதாவது கித்தானின் பரப்பு, அந்த கித்தானின் பரப்பும் கூம்பின் பரப்பு நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். கூம்பின் பரப்பு நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸோ கித்தானின் பரப்பு நம்ம என்ன, கித்தானுங்க என்ன வடிவம் செவ்வக வடிவம். செவ்வகத்தின் பரப்பளவு ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். என்னது எல் இன்டூ பி, எல் இன்டூ பி. கூம்போட பரப்புக்கு ஃபார்முலா என்ன பை ஆர் எல். ஸோ பைனா ஃபார்முலா எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் பை இன்டூ ஆர் இன்டூ எல். ஸோ எல்லோட வேல்யூ என்ன தெரியல, ஸோ எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். பி என்னதுங்க, பி வந்து 4 மீட்டர் பெருக்கல் பையோட வேல்யூ 22/7 பெருக்கல் ஆரோட வேல்யூனா 7 பெருக்கல் எல்லோட வேல்யூனா 25. ஓகேவா 25. இங்கே 7க்கு 7க்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எல்லை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்க எல் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் டிவைடில் வந்துடும், ஏன்னா பெருக்கலுக்கு டிவைடில் வந்துடும். ஸோ 22 பெருக்கல் 25 டிவைட் பை நமக்கு என்ன கிடைக்குங்க 4. ஓகேவா, இப்போ இங்கே என்னன்னா 4 20 2ஆல் ஃபஸ்ட்டு வகைலாம் 2 4, இங்கே 11 டிவைட் பை 2. ரிமைனிங் நமக்கு என்னன்னா கேன்சல் பண்ண மாதிரி எந்த நம்பர்ஸுமே இல்லை, ஏன்னா ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ நம்ம இதிலே கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2 இங்கே I2 10, ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1ஓட 0 சேர்த்துனா பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துவோம். ஸோ 10னா 5.5. அப்போ என்னன்னா 25 என்ன 5.5. ஃபஸ்ட் நம்ம அப்படியே கழித்து படிச்சுக்கலாம், அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். 5 5 25 மீதி 2 2 5 10 + 2 12. அதேமாதிரி 5ல் பண்ணோம்னா 125. இங்கே 5 2 5 7 1 + 2 3, இங்கே 1. அப்போ 137 நமக்கு என்னன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னா இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 137.5. அப்போ எல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 137.5. ஓகேவா, இந்த சம்முல என்னன்னா உங்களுக்கு எங்க மிஸ்டேக் பண்ணதுக்காக வாய்ப்பு இருக்குன்னா பை ஆர் எல். இங்க பை ஆர் எல் கூம்புல வந்து என்ன எல்னா நமக்கு சாய் உயரம். அதாவது செவ்வக வடிவத்தில் கித்தானினுடைய பரப்புங்க, அந்த செவ்வக வடிவத்தில் எல்லுங்க நமக்கு என்ன லென்த்து. ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணணும். இங்கே எல்லையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன எல்லாம் வந்து தெளிவாக பார்க்கணும். இது சாய் உயரம், கூம்போட சாய் உயரம், இது வந்து நீளம் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 137.5 மீட்டர். அதோட அகலம் அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா 135 மீட்டர். ஓகேவா, ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கோளத்தின் புறப்பரப்பு. கோளத்துக்கு வந்து என்னன்னா புறப்பரப்பு
ஏன்னா கோலம் எப்படி இருக்கும், ரவுண்டா ஸ்பியர்னு எப்படி இருக்கும், அதாவது இது வந்து சர்க்கிள், இது வந்து 3D ஷேப்ல பார்க்கும்போது நமக்கு என்ன கோலம், அதாவது என்ன ஒரு பால் தான் நமக்கு என்ன ஸ்பியர் ஷேப்ல இருக்கிற ஒரு பால் தான் நமக்கு என்ன 3D ஷேப்ல ஸ்பியரை உருவாக்கும். பாருங்க இதோட ஒரு மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன 4πr². 4πr². என்னன்னா புறப்பரப்புக்கான ஃபார்முலா, அதாவது இதோட ஏரியா ஃபார்முலா என்ன 4πr². இதுல என்ன கேட்குறாங்க, விட்டம் கேட்குறாங்க. அதாவது கோலத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஓகேவா, பாருங்க பரப்பு என்ன கொடுத்தாங்க, கோலத்தின் பரப்பு நமக்கு என்ன கொடுத்தாங்க 154 சென்டிமீட்டர், சரி மீட்டர் ஸ்கொயர். கோலத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன 4πr². இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ பாருங்க 4 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன 22/7. நமக்கு ஆர் தான் தெரியாது, ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் கண்டுபிடிச்சா என்ன பண்ண முடியும், விட்டம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 154 ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு 154 பெருக்கல் இந்த 4 கீழே இங்கே பெருக்கல் இங்கே வந்தால் என்ன ஆயிடும், டிவைட் ஆகிடும். இந்த 22 போய் இங்கே என்ன ஆகிடும், ரெசிபியூக்களாக மாறிடும், அது தலைகீழியாக மாறிடும். ஸோ 7 பெருக்கல் இங்கேயும் ஒரு 22 பை 7/22 மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 14 கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 11 22. அதே மாதிரி இங்கே ஒரு 11 ரிமைனிங் 4 44. 4 அப்போ நமக்கு 14. அதே மாதிரி இங்கே 2 இங்கே 7 14. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 7 49. 7 49 டிவைட் பை இங்கே கீழே என்ன இருக்குது 4 மட்டும் இருக்குது. ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 49/4. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதுவே ரெண்டுமே நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கொயர் தான் என்ன இந்த சைடு வந்து ரூட்டாக மாறும். பாருங்க r இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரிங் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா, அப்போ 49/4. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன 7² 49. ஸோ 7 எடுத்துக்கலாம். 2² நமக்கு 4. ஸோ 2 எடுத்துக்கலாம். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 7/2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆரம் கேட்கல, இங்கே என்ன கேட்டாங்க விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் என்ன d இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ 2 பெருக்கல் ஆரோட வேல்யூ என்ன 7/2. அப்போ 2 நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும். ஸோ 7. அப்போ d இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஓகே, அப்போ என்னன்னா ஒரு கோலத்தினோட புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, அதை விட்டம் கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம கோலத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும் 4πr². அதே மாதிரி கோலத்தின் கனவுக்கான ஃபார்முலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரி பாருங்க, அடுத்ததான் போகலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. இங்கே தான் அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோலம் பார்த்தோமா, கோலத்தோட ஃபார்முலா என்ன சொன்னா 4πr². இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க. அப்போ அரைக்கோளத்தின் பரப்பு என்னவா இருக்கும், அரைக்கோளத்தின் பரப்பு, அதாவது அரைக்கோளத்தின் புறப்பரப்புங்க என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அரைக்கோளம் எப்படி இருக்கும், இங்கே ஒரு ஆறு கிடைக்கும். அதே மாதிரி இதான் நமக்கு அரைக்கோளம், அதாவது கோலத்தில் அரைக்கோளம் இதாக இருக்கும். அரைக்கோளம் அதாவது முழு கோலத்தோட பரப்பு ஃபார்முலா 4πr². அப்போ அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr² பாதி இருக்குமா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2πr². இதோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3πr². பக்க பரப்புக்கு 2πr² இருக்கு. மேலே இன்னொரு வட்டம் ஒரு இருக்கா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு வட்டம் இருக்கு. ஸோ மொத்த பரப்பு சேர்த்தும் போது இந்த வட்டத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். அப்போ இன்னொரு πr² எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 3πr². மொத்த பரப்பான ஃபார்முலா 3πr². என்ன கொடுத்தாங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. அரைக்கோளத்துல அடிப்பரப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஸ்டின் படிக்கணும், அடிப்பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திண்ம அரைக்கோளத்துல அடிப்பரப்புங்க என்னது, இதுதான் அடி. இந்த அடி எப்படி இருக்கு, ஒரு வட்டமா இருக்கு. அப்போ அடிப்பரப்போட ஃபார்முலா 1386 சதுர மீட்டர் இருக்காங்க. அப்போ அந்த வட்டத்தோட ஃபார்முலா என்னது நமக்கு πr². அதான் நமக்கு என்னது இங்க 1386 சதுர மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஏன்னா என்ன கொடுத்தோம்னா அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. அரைக்கோளத்து அடிப்பரப்பு எப்படி இருக்கு, ஒரு வட்டமா இருக்கு. ஸோ வட்டத்தோட ஃபார்முலா நமக்கு πr². இங்க 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்னது 3πr². அப்ப 3πr² தான் நமக்கு என்ன மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னது, அரைக்கோளத்து மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 3πr². அப்போ 3 பெருக்கல் πr² நமக்கு என்ன கொடுத்தாங்க 1386. அப்போ 3 பெருக்கல் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா, 3 18, ரிமைனிங் 1, 3 24, 24 1 25, ரிமைனிங் இங்கே 2, 3 9, 9 2 11,
ரிமைனிங் 1 ஒரு 3 3 3 4 அப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னன்னா அந்த திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. ஸோ பாருங்க என்னன்னா ஒரு திண்ம அரைக்கோளம் கொடுத்தா அடிப்பரப்பு கொடுத்தோம்னா என்னன்னா அதை எடுத்து அடிப்பரப்பு எப்படி இருக்கும், வட்டமா இருக்கும். ஸோ அதனால வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அதில் இது ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர். மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 3 × πr ஸ்கொயர். ஸோ 3 × πr ஸ்கொயர் மேலே இருக்குன்னா 1386 எடுத்திருக்கோம். அப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம இது இன்னைக்கு என்ன இந்த கிளாஸ் என்னென்ன பார்த்துருக்கோன்னா உருளையின் வலைபரப்பு மொத்த பரப்பு, அதே மாதிரி கூம்பின் வலைப்பரப்பு மொத்த பரப்பு, அதே மாதிரி அரைக்கோளத்தின் கோளத்தின் வலைப்பரப்பு மொத்த பரப்பு, அதே மாதிரி திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு மொத்த பரப்பு பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கனளவுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.